விபத்தில் இறந்த பின்பு 12 மணி நேரமாக நெருக்கமானவர்களுக்கு போன் செய்த இளைஞர் எப்படி சாத்தியம் தெரியுமா? அமெரிக்காவில் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த பின்பு அவரது செல்போனிலிருந்து அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு 35 முறை போன் சென்றுள்ளது. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த உலகில் நடக்கும் பல விஷயங்கள் வினோதமாகவும் மர்மமாகவும் விளக்கமே அளிக்க முடியாத அளவிலும் இருக்கும். அப்படியான விஷயத்திற்கு பின்னால் என்னதான் நடந்திருக்கும் என பலருக்கும் பலவிதமான யூகங்கள் இருக்கும். இப்படியாக அமெரிக்காவில் ஒருவர் இறந்து 12 மணி நேரம் வரை அவரிடமிருந்து பல போன் கால்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதை பற்றி முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் காணலாம். வாருங்கள். 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கலிபோர்னியா மாகாணத்தில் பிறந்தவர் சார்லஸ் இ. பெக். இவர் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏஜென்ட்டாக சால்ட் லேக் விமான நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவர் வேன் நியூஸ் விமான நிலையத்தில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார். அங்கு வேலை கிடைத்தால் தனது காதலி ஆண்ட்ரியாவை திருமணம் செய்துவிட்டு ஒன்றாக வாழலாம் என முடிவு செய்திருந்தார். இதற்கிடையில் பெக்கிற்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்தது. இந்த தகவல் தெரிந்துதான் ஆண்ட்ரியா அவரை காதலித்து இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி நேர்காணலுக்காக இவர் லாஸ் வேகாஸ் சென்று அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் மூர் பார்க் செல்ல திட்டமிட்டிருந்தார். அங்கு அவரது காதலி ஆண்ட்ரியா அவரை பிக்கப் செய்து நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு செல்வதாக இருந்தனர். லாஸ் வேகாஸ் வந்திறங்கியவர் மெட்ரோ ரயிலில் ஏறினார். அந்த ரயிலில் அப்பொழுது 225 பேர் பயணித்தனர். இந்த ரயில் சரியாக மாலை 4:45 மணிக்கு மூர் பார்க் சென்று சேரும். ரயிலை ரயில் இன்ஜினியர் ராபர்ட் சென்செஸ் என்பவர் இயக்கினார். இந்நிலையில் ரயில் சார்ச்வர்த் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஒரு மெட்ரோ ரயிலுடன் மோதியது. இந்த விபத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய ரயில் விபத்தாக மாறியது. இந்த விபத்தில் ஏறக்குறைய 135 பேர் காயமடைந்தனர். 25 பேர் பலியாகினர். துரதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் பெக்கும் பரிதாபமாக பலியாகிவிட்டார். ஆனால் இந்த தகவல் பெக்கிற்காக ரயில் நிலையத்தில் காத்து கொண்டிருந்த அவரது காதலி ஆண்ட்ரியாவிற்கு தெரியாது. ரயில் விபத்து நடந்து சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் ஆண்ட்ரியா ரயில் விபத்து குறித்த செய்தியை ரேடியோ மூலம் கேட்டிருக்கிறார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். அவரது காதலன் பெக் உயிருடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறார். ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கு தன் காதலன் குறித்து ஏதாவது தகவல் கிடைக்குமா என தேடி வருகிறார். இந்நிலையில் ரயில் விபத்து நடந்து 11 மணி நேரம் கடந்து விட்டது. இந்த 11 மணி நேரத்திற்குள் பெக்கின் செல்போனிலிருந்து அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு பல்வேறு போன் கால்கள் வந்த வண்ணம் உள்ளது. போன் வருவதை பார்த்து தனது காதலன் உயிருடன் தான் இருக்கிறார் என நினைத்தார் ஆண்ட்ரியா. ஆனால் போனை எடுத்தபோது எதிர்முனையில் வெறும் அமைதி மட்டுமே நிலவியது. எந்தவிதமான சத்தமும் இல்லை. ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை இவரது செல்போனிலிருந்து பலருக்கு போன் கால்கள் சென்றுள்ளது. ஆனால் யாரிடமும் பெக் பேசவில்லை. வெறும் அமைதி மட்டுமே நிலவியுள்ளது. இந்த 11 மணி நேரத்தில் ஆண்ட்ரியாவிற்கு மட்டும் 35 முறை பெக் செல்போனிலிருந்து போன் வந்துள்ளது. இது மட்டுமல்ல, பெக்கின் குழந்தை, சகோதரன், தங்கை, தாய் உள்ளிட்ட பலருக்கு விபத்து நடந்ததற்கு பிறகு பல முறை போன் கால்கள் சென்றுள்ளது. ஆனால் பெக் யாரிடமும் பேசவில்லை. இதற்கிடையில் இவர்கள் பெக்கின் செல்போனிற்கு போன் செய்தபோது
Your call has been forwarded to an automatic voice message system. அது தானாக வாய்ஸ் மெயிலுக்கு சென்றுள்ளது. அவர் போனை எடுக்கவே இல்லை. இந்நிலையில் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தது. மாலை 4:45 மணிக்கு விபத்து நடந்த நிலையில் மறுநாள் அதிகாலை 3 மணி வரை இவரது செல்போனிலிருந்து விட்டு விட்டு வேறு வேறு நபர்களுக்கு கால்கள் சென்று கொண்டே இருந்தன. ஆனால் யாரிடமும் அவர் பேசவே இல்லை. காலை 3 மணிக்கு பிறகு யாருக்கும் ஃபோன் கால்கள் செல்லவில்லை. இந்நிலையில் மீட்பு பணியின் போது பெக்கின் உடல் அதிகாலை 4 மணிக்கு இடர்பாடுகளுக்கு இடையே மீட்கப்பட்டது. அவரது உடலை ஆய்வு செய்த டாக்டர்கள் பெக் விபத்து நடந்த உடனேயே இறந்துவிட்டார். அவர் உயிருடன் போராடியிருக்க வாய்ப்பில்லை. அவர் உயிர் பல மணி நேரங்களுக்கு முன்பே பிரிந்துவிட்டது என அறிக்கை அளித்தனர். அப்படியானால் அவரது செல்போனிலிருந்து சுமார் 11 மணி நேரம் போன் செய்தது யார்? இந்த செய்தி வெளியானதும் இது குறித்து பலதரப்பட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அதில் பல தியரிகள் இந்த கால்கள் குறித்து சொல்லப்பட்டன. சிலர் செல்போன் எதன் மீதாவது பட்டு தெரியாமல் கால் சென்றிருக்கலாம் என கூறினார்கள். ஆனால் கால் வந்தவர்களின் பட்டியலை பார்த்தபோது பெக்கிற்கு மிகவும் பிடித்தமான நபர்களுக்கு மட்டுமே போன் சென்றுள்ளது. அவரது செல்போனில் உள்ள எல்லோருக்கும் போன் செல்லவில்லை. அதுவும் ஒரே நம்பர் இல்லாமல் மாறி மாறி வேறு வேறு நபர்களுக்கு போன் சென்றுள்ளது. சிலர் அவர் விபத்தில் சிக்கியதை தெரிந்தும் வேண்டுமென்றே அவரது செல்போனை ஹேக் செய்து மற்றவர்களை ஏமாற்ற இப்படியாக செய்திருக்கலாம் என கூறினார்கள். ஆனால் பெக் இந்த ரயிலில் பயணிப்பது அவரது காதலி ஆண்ட்ரியாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இவரது கால்கள் வரும்போது கூட இவருக்கு தெரிந்தவர்களுக்கு இவர் ரயில் விபத்தில் சிக்கிய விஷயமே தெரியாது. சிலர் இவர் இறந்த பின்பு இவரது ஆன்மா மூலம் இவருக்கு நெருக்கமானவர்களுடன் பேச முயற்சித்துள்ளார். ஆனால் இவரால் பேச முடியவில்லை என்று கூறினார்கள். ஆனால் இது வெறும் மூட நம்பிக்கை மட்டும்தான். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று தெரியுமா? இவர் உடல் மீட்கப்படும் போது அங்கு இவர் பயன்படுத்திய செல்போன் யாருக்கும் கிடைக்கவில்லை. இடர்பாடுகளுக்குள் சிதறிப்போய் இருக்கலாம் என சிலர் கூறினார்கள். அப்படி சிதறிப்போய் இருந்தால் எப்படி போன் போயிருக்கும்? இந்த கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்லை. இதுவரை இந்த மர்மத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கிறது என உங்களுக்கு தோன்றுகிறதோ கமெண்டில் சொல்லுங்கள்.